ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது பட்டர் கார்லிக் எக் ரெசிபி. முட்டையை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ரெசிபி நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அரை கப்பு துருவின தேங்காய் கூட அரை கப்பு தண்ணியை சேர்த்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 5 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து பேன் சூடு ஏறினதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேம் நடுவில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை ஹாஃப் பாயில் மாதிரி நம்ம போடக்கூடாது, ஆம்லெட் மாதிரியும் குக் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் வெந்தா போதும். முட்டையை அடித்து ஊற்றினதுக்கு அப்புறம் முழுசாக திருப்பி போடாமல் மேல் பகுதி ஓரளவு வெந்தா போதும். மேல் பகுதி ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் காட்டினது மாதிரி 5 வரிசையாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் உருண்டையாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக வெந்துடும். சாஃப்டாக தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு முட்டை. அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது பட்டர் கார்லிக் எக்கிறதுனால பட்டர் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பூண்டு 6 பல் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது இட்டாலியன் டிஷ்ஷுங்கிறதுனால மிக்சட் ஹர்ப் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் கார்லிக் எக் ரெசிபி ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் ரெசிபிங்க. இது ஏஷியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்குது. அந்த வெர்ஷன் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி கான்டினென்டல் குசீனில் கூட இருக்குது. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா வெறும் பால் கூட சேர்த்துக்கலாம். திக்கானதுக்கப்புறம் பார்ஸ்லி 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். மிக்சட் ஹர்ப்ஸு, பார்ஸ்லி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்ககிட்ட பார்ஸ்லி இல்லைன்னா கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பேலியோ டயட்டாகவும் நம்ம சாப்பிடலாம். டோஸ்டட் பிரெட் கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் போதும். அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.